ஹாய்மா, எக்ஸசைஸ் 11.9ல ஃபோர்த்து சம் பவர் எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் சைன் 2x பை 1 ப்ளஸ் காஸ் 2xஐ எக்ஸை பொறுத்து தொகையிடுக. ஸோ இன்டகிரேஷன் போட்டாச்சு, இன்ட்டு டிஎக்ஸ் போட்டாச்சு. ஸோ இதில் எதனா ஃபார்முலா யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு பவர் எக்ஸ் இன்ட்டு 2 உறுப்பு தான் இருக்கணும். இங்கே பார்க்கும்போது பகுதியில் 2 உறுப்பாக இருக்குது. அப்போது இதுக்கு எதனா ஃபார்முலா இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் 3rd லெசனில் படிச்சிருப்பீங்க. 1 ப்ளஸ் காஸ் 2xனுடைய ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அதாவது 1 ப்ளஸ் காஸ் 2 டீட்டாவோட ஃபார்முலா என்னது? 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா தான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? சைன் 2 டீட்டா ஃபார்முலா என்னது? 2 இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு எளிய வடிவில் கொண்டு வந்தோம். அதாவது பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒரு 2 உறுப்பு மட்டும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ளே இருக்கிற மாதிரி எழுத போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் பவர் எக்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் சைன் 2 டீட்டா ஃபார்முலா 2 சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. ஈஸியாக சொன்னால் 2 எடுத்து வந்து முன்னாடி போட்டுங்க, சைன் போட்டுங்க, அப்புறம் காசு போடுங்க. பை இதனுடைய ஃபார்முலா 1 ப்ளஸ் காஸ் 2 டீட்டா ஃபார்முலா என்னதுன்னா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா. டீட்டாவுக்கு தான் இருக்குது, எக்ஸ் இருக்குது, இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ மேலே வந்து ப்ளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பொதுவாக இருக்கிறத பார்க்கணும். யார் பொதுவாக இருக்காங்க? 2 பொதுவாக இருக்காங்க. 2 வெளியே எடுக்கலாம். இப்போ இது ஒரே உறுப்பாயிடுச்சு. ஸோ 2 இன்ட்டு 2 ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதனால் இங்கே நேராக போட்டலாம். 1 2 1 2 1 2. ஓகே, கண்டிப்பாக போடணும். 2 பொதுவாக எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணோம். பொதுவாக எடுத்து என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணவங்களே இங்கே 1 ப்ளஸ் வரும் இல்லையா? அதனால் ஒரு உறுப்புங்க கேன்சல் பண்ணால் மேலே எத்தனை உறுப்பு இருந்தாலும் அதாலே நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இன்டகிரேஷன் இப்போ திருப்பியும் வந்து பை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் திருப்பி என்ன பண்ணுவோம்? ஒரே உறுப்பு எழுது, சரி 2 உறுப்புகள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்ட்டு மேலே எத்தனை உறுப்பு இருந்தாலும் மேலே 2 உறுப்பு இருக்கா? ப்ளஸுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு, ப்ளஸுக்கு பின்னாடி ஒரு உறுப்பு. ஸோ என்ன பண்ண, அந்த காஸ் ஸ்கொயர் ஆனது இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம். தனித்தனியாக பிரித்து எழுதலாம். 1 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட்? இன்டகிரேஷன் பவர் எக்ஸ் 1 பை காஸ் ஸ்கொயர். காஸ் டீட்டாவின் தலைகீழ் யார் அப்படின்னு சொன்னால் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது? காசு இன்ட்டு காசு. ஸோ இந்த காசும் ஒரு காசு என்ன ஆகிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. மேலே காஸ் டீட்டா பை சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு வரும். என்ன டீட்டா? டேன் டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக எக்ஸ் போட போகிறோம், இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ பாருங்கள் பவர் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 உறுப்பாக வந்துச்சா பாருங்கள். இப்போ இந்த 2 உறுப்பாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு சம்மந்தம் இருக்குது. எது சம்மந்தம் இருக்குன்னா டேனை வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர். டேனை வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர். d of tan theta equal to secant square theta. ஓகே, சீக்கன் ஸ்கொயரை நம்ம தொகைப்படுத்தினா tan கிடைக்கும். ஓகேம்மா? அப்போது டேனை நான் வகைப்படுத்தினா யார் கிடைப்பாங்க? சீக்கன் ஸ்கொயர் கொடுப்பாங்க. அப்போ வகைப்படுத்தினா அது எஃப் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். நமக்கு ஃபார்முலா என்னது? இன்டகிரேஷன் பவர் ஆஃப் எக்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக அது 2 உறுப்புகளுடைய சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் equal to into dx equal to formula என்னது? பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அந்த இதுவில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் பவர் ஆஃப் எக்ஸ் வந்துச்சு. இதான் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை வகைப்படுத்தினா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இது கிடைக்கும். ஃபார்முலா என்னது? பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு tan x ப்ளஸ் சி. ரைட்மா? காப்பி.